श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्धवं यदीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूणमोदनं सर्वार्थं श्रीषडगो वाग्भयं सगस्ससागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 8ஆம் பதிகம், 7ஆம் பாசுரம். கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் தண்டாமம் செய்து எண்டான் என்னெண்டான் நானானே. கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் தன் தாமம் செய்து என் என்றான் ஆனானே. ஏழ்விடை 7 எருதுகளையும் கொண்டான் நப்பின்னை பிராட்டியை அடைவதற்காக பலி அடக்கினான். 7 வையம் 7 உலகங்களையும் உண்டான். பிரளய காலத்திலே கடலிலே மூழ்கிவிடாதபடி எல்லாவற்றையும் எடுத்து தன் திருவயிற்றிலே எடுத்து வைத்து காத்தவன். தன் தாமம் யாரவன்? குளிர்ந்த பரமபதத்திற்கொள்ள என்னை திருவுள்ளம் பற்றி என்தான் ஆனான். நான் எண்ணிய எண்ணத்திற்கு பிரதியாகத்தான் சில எண்ணங்களை கொண்டான் எம்பெருமான் என்பதாக இப்பாசுரத்தின் உள்ள சொற்களுக்கான விளக்கம் அமைந்துள்ளது. இப்பொழுது இப்பாசுரத்தினை நாம் முழுமையாக அனுபவிப்போம். அதன் விளக்கத்தினை. நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொள்வதற்கு தடையாக இருந்த 7 எருதுகளையும் அடக்கி வென்றவன். தடையாக என்றால் நப்பின்னை பிராட்டியை மணம் புரிவதற்கு ஒரு உறுதியான கண்டிஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களே, அதுபோன்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையிலே அப்படிப்பட்ட 7 எருதுகளையும் பலியடக்கினான். பிரளய காலத்தில் இவ்வுலக உயிரினங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அதாவது பிரளய காலத்தில் உலகங்கள் உயிர்கள் எல்லாவற்றையும் கடல் கொண்டு விடுமாம், எல்லாம் மறைந்து விடுமாம். அவ்வாறு மறைந்து விட்டால் பின்னால் அவற்றை படைப்பதற்கு மிகவும் கடினம் என்ற காரணத்தினாலே பிரளய காலத்திலே இவ்வுலக உயிரினங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 7 வகைப்பட்ட உயிரினங்களையும் தன் திருவயிற்றிலே ஒடுக்கி காத்து பின் பிரளயம் முடிந்தபின் படைப்பு காலத்திலே வெளிப்படுத்தியவன் என்ற எம்பெருமான் என்கின்றார் ஆழ்வார். அப்படிப்பட்ட பெரியவன் குளிர்ச்சி பொருந்திய இடமானதும் தாம் வசிக்கின்றதுமான பரமபதத்திலே செய்கின்ற எல்லா காரியங்களையும் என் பொருட்டும் செய்தான் என்கின்றார். நான் மனதில் கருதிய அனைத்தையும் அவனும் தன் எண்ணமாக கொண்டான் என்று தன் உடலிலும் உயிரிலும்
கலந்ததற்கான காரணம் என்பது வெளிப்படையான பொருள். எப்படி 7 எருதுகளை வலியடக்கி நப்பின்னை பிராட்டியை கைபிடித்தானோ அவ்வாறே என்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கி என்னோடு 2 கலக்க விரும்பினான் என்பது இப்பாசுரத்தின் உள்ளுரைப் பொருள். அதுபோன்றே என்னை தன்னுள்ளே ஒரு நீராக்கி கலவாவிடில் தன்னால் தரித்திருக்க முடியாது என்று எம்பெருமான் கருதினான் என்கின்றார். பிரளயத்தின் போது ஏற்பட்ட ஆபத்து காலத்திலே பூமியை தன் வயிற்றில் வைத்து கொள்ளவில்லை என்றால் தான் உயிர் தரித்தல் கடினம் என்பது போன்று எம்பெருமான் தவித்தான். அதனைப் போன்றேதான் என்னிடம் கலக்கவில்லை என்றால் உயிர் தங்குவது கடினம் என்று தவித்து அவன் என்ன செய்தான்? என் உள்ளே கலந்தான் என்பதாக ஆழ்வார் இப்பாசுரத்திலே அருளி செய்துள்ளார். இத்தோடு இன்றைய காணொளியை செய்கிறோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.